ஏடா மக்கா வணக்கம்டே. ஊராயா இது? காலையில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கையில் கரண்டை கட் பண்ணுறாங்க. 4:30 மணிக்கு போன கரண்டு 6 மணிக்கு தான் திரும்ப வருது. மனுஷன் மக்கள் நிம்மதியாக தூங்க முடியுதா? சென்னையிலேயே இந்த லட்சணம்னா ஊர் பக்கம்லாம் மக்கள் நீங்கள் எம்பிட்டு கஷ்டப்படுறீங்களோ தெரியலை. மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை இப்போ எப்படி இருக்குன்றதை பாருங்கள். வெயில் காலத்தில் கரண்ட் கட் ஆகக்கூடாது, தண்ணி பஞ்சம் வந்துடக்கூடாதுன்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இந்த விளம்பர ஆட்சியில் எல்லாமே ஒன்றா வந்து தொலையுது. வரத்தானே செய்யும். மக்கள் இங்கே நொந்துக்கிட்டு கிடக்காங்க. ஆனால் ஐயா ஸ்டாலின் எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்ப சுற்றுலா கிளம்பியிருக்காரு. இப்படி ஒரு முதலமைச்சர் இருந்தால் இப்படித்தான் இருக்கும். சரி மக்களே, இன்னைக்கு உண்டான விரிவான செய்திகளெல்லாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வந்துருங்க. வேலூர் அணைக்கட்டு தொகுதி திமுக எம்எல்ஏ ஊட்டியில நண்பர்களோட போட்ட குத்தாட்டம் இப்ப செம்ம வைரல் ஆகிட்டு இருக்கு. ஐயா ஜனங்க பாவம் வெயில்ல வெந்துட்டு கிடக்காங்க. அண்ணனுக்கு ஆட்டத்தை பாத்தீங்களா? நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பக்கம் பெண்கள் காலி கூடங்களோட போராட்டம் பண்ணியிருக்காங்கப்பா. தண்ணி பிரச்சனை மட்டும் இல்ல, பல முக்கிய பிரச்சனைகளை முன் வச்சு போராட்டம் பண்ணியிருக்காங்க. காஞ்சிபுரம் தொகுதியில திமுக சார்பா ஓட்டுக்கு பணம் கொடுத்ததாவும் 200 ரூபா கொடுக்க சொன்ன இடத்துல இளைஞரணி நிர்வாகி வெறும் 100 ரூபாயை மட்டும் கொடுத்துட்டு 100 ரூபாயை அமுக்கிக்கிட்டதாவும் உடன்பிறப்பு புலம்புன ஆடியோ ஒன்று வெளியே வந்திருக்கு. ஈரோடு மாநகராட்சியில திமுக சார்புல தண்ணீர் பந்தல் திறந்திருக்காங்க. ஐயா மாநகராட்சி தண்ணியை திருட்டுத்தனமா இவங்க கட்சி தண்ணீர் பந்தல்ல பயன்படுத்தியிருக்காங்க. சொந்த காசுல சேவை செய்வீங்கப்பா. கவர்மெண்ட் காசுல தண்ணியை திருடி அதுல எதுக்கு விளம்பரம் தேடுறீங்க? குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துருவோம். கும்பி எரியுது, குடல் கருகுது, கொடைக்கானல் ஒரு கேடா அப்படின்னு ஐயா ஸ்டாலினை பார்த்து சமூக வலைதளங்கள்ல கேள்வி கேட்காங்க. ஐயா என்ன பெருசா வேலை செஞ்சுட்டாரு, எதுக்கு ஓய்வு அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஐயா ஸ்டாலின் ஓய்வு எடுக்கிறதுக்காக குடும்பத்தோட கொடைக்கானல் போயிருக்காரு. அடுத்து ஒரு 4-5 நாளைக்கு ஐயா அங்கதான் இருக்க போறாருன்னு சொல்லுதாங்க. படகு சவாரி, போட்டோ ஷூட்னு என்ஜாய் பண்ணிட்டு அப்புறமா தான் சென்னைக்கு வருவாருன்னு சொல்லுதாங்க. ஐயா முதலமைச்சர் ஓய்வு எடுக்க கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. குடும்பத்தோட சுற்றுலா போறது அவரோட தனிப்பட்ட விவகாரம். ஆனா இங்க ஜனங்க நொந்துட்டு இருக்கையில இதை செய்யணுமா அப்படின்னு தான் சமூக வலைதளங்கள்ல மக்கள் கேள்வி கேட்குறாங்க. வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு, தண்ணி பஞ்சம் தலைகாட்ட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கொடுமையெல்லாம் போதாதுன்னு கரண்ட் கட்டு வேற ஒரு பக்கம் கழுத்து அறுத்துக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் ஐயா ஸ்டாலின் ஆக்டிவா இருந்து பார்க்கணுமா இல்லையா? ஜனங்க வெயில்ல நொந்துக்கிட்டு இருக்கையில குழு குழுன்னு கொடைக்கானல் போறேன்னு கிளம்புனாருன்னா டென்ஷனாகத்தானே செய்வாங்க. இது முதல் தடவைன்னா பரவாயில்ல. சென்னையில மக்கள் வெள்ளத்துல தத்தளிச்சுட்டு இருந்தப்ப ஐயா ஸ்டாலின் டெல்லிக்கு போய் கூட்டணி பேசிக்கிட்டு இருந்தாரு. ஆக எப்போல்லாம் மக்களுக்கு ஒரு கஷ்டம் வருதோ அப்போல்லாம் ஐயா எஸ்கேப் ஆயிடுதாரு. அதனாலதான் ஐயா ஓய்வு எடுக்க போறேன்னு சொன்னதும் என்ன வேலை செஞ்சிட்டீங்க ஓய்வு எடுக்க போறீங்கன்னு ஜனங்க கேட்குறாங்க. மக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஐயா முதல்ல மாலத்தீவு போக போறாருன்னு தான் தகவல் வந்தது. கொடைக்கானலுக்கே இந்த குமுறுறீங்களே, மாலத்தீவு மட்டும் போயிருந்தா என்ன ஆகுறது? அதான் ஐயா கொஞ்சம் உஷாராகி வண்டியை கொடைக்கானல் பக்கம் விட்டுட்டாரு. ஜனங்க இந்த விடியாத விளங்காத ஆட்சியை விமர்சனம் பண்ணுதாங்கன்னு ஐயாவுக்கு தெரியாம இல்ல, தெரிஞ்சும் ஏன் இப்படி பண்றாருன்னு தான் புரியல. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா சொந்த வீட்டிலேயே கை வைக்க ஆரம்பிச்சுட்டாங்க உடன்பிறப்புகள். ஒரு ஓட்டுக்கு 200 ரூபா கொடுங்கன்னு காசு கொடுத்து விட்டா 100 ரூபாய் ஆட்டையை போட்டு வெறும் 100 ரூபாயை மட்டும்தான் வாக்காளர்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். அட நான் சொல்லல சாமி, அவங்களே தான் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூர் பக்கம் கடுகுப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. இங்க வாக்காளர்களுக்கு திமுக பணம் கொடுத்ததா சொல்லி ஒரு திமுக நிர்வாகி பேசின ஆடியோ வெளியே வந்திருக்கு. அதுல என்ன சொல்றாருன்னா, ஒரு ஓட்டுக்கு 200 ரூபா கொடுக்க சொன்னா திமுக இளைஞரணி நிர்வாகி 100 ரூபாயை அமுக்கிக்கிட்டு வெறும் 100 ரூபாயை தான் கொடுத்திருக்காருன்னு பேசியிருக்காரு. உனக்கு தேவையில்லாத வேலை. நீ 1 லட்சம் ரூபாய் திட்டு எப்படி சொல்லலாம்? நீ 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் யாரா சொந்த ஊருங்க? 1 லட்சம் மக்கள் எல்லா கும்பலையும் லேடிஸ் கூட்டிட்டு வச்சு இது மாதிரி சுதாகர் 1 லட்சம் ரூபாய் திட்டா. அதை வச்சு என் குடும்பம் நச்சனுக்குது. 150 சொன்னா நீ ஒரு ஆம்பளை இருந்தா நேருக்கு நேரா 10 கிட்ட கூப்பிட்டு கேளு. நான் கட்ட நீ நல்லவனா? 150 ரூபாய் என்ன குத்த தம்பி? 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுக்க சொன்னாங்களாடா? சொன்ன கொடுக்க சொன்னாங்களா? போய் கேள்றேன். கொடுக்க சொன்னாங்க போய் கேள்றான். வீட்டுக்கு யாரா 150 ரூபாய் கொடுக்க சொன்னா சொல்றான்.
இந்த ஆடியோவை கண்டிப்பா 2 பேர் பார்த்தாகணுங்க. ஒருத்தர் கொடைக்கானலுக்கு சுற்றுலா போயிருக்கிற நம்ம ஐயா ஸ்டாலின். ஏன்னா கட்சியில எப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்கன்னு ஐயா தெரிஞ்சுக்கிடணும் இல்லையா, அதுக்காக சொல்றேன். அடுத்ததான் நம்ம தேர்தல் ஆணையமும் இதை கவனிக்கணும். நமக்கு தேர்தலை நடத்துறது மட்டும்தான் வேலை. அதுல பணப்பட்டுப்பாடாவை தடுக்க முடியலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சரி விட்டாச்சு, நடந்தது நடந்து போச்சு. இப்பதான் ஆடியோ சிக்கி இருக்குல்ல, சட்டு புட்டுன்னு விசாரிச்சு உண்மையான நிரூபணமாச்சுன்னா சம்பந்தப்பட்ட வேட்பாளர் மேல நடவடிக்கை எடுங்க. அப்பதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். கடையை திறந்து ஜனங்களுக்கு கோதுமையை போடுப்பான்னு சொன்னோம்னா ஒரு ரேஷன் கடை ஊழியர் கோதுமை பீர் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கோதுமை பீர்னா கோதுமை பீரே இல்லை, சாதா பீர் தான் குடிச்சிருக்காரு. போதையை போட்டு அங்க பொருள் வாங்க இருந்த பெண்கள் எல்லாம் அநாகரிகமா பேசியிருக்காரு. அந்த கொடுமையை நீங்களே பாருங்க. திருச்சி புத்தூர் 4 ரோடு பக்கமா சிந்தாமணி கூட்டுறவு ரேஷன் கடைன்னு ஒரு கடை இருக்கு. இந்த கடைக்கு சசிகலாங்கிற பெண் அரிசி வாங்க போயிருக்காங்க. அங்க இருந்த கடை ஊழியர் சசிகலாவை அநாகரிகமா பேசியிருக்காரு. என்னாச்சு, ஏன் இவர் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா தலைவன் போதையில இருந்திருக்க. அப்படி கடைக்குள்ள உட்காந்து வெயிலுக்கு இதமா குழு குழு பீர் சாப்பிட்டு போதையில பெண்களை அநாகரிகமா பேசிட்டு இருந்திருக்காரு. சார் எங்களுக்குள்ளதை போடுங்க, எல்லா ஜாமானும் மாசம் லாஸ்ட் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன செஞ்சிட்டார், காடை தூக்கி இடது கையில எரிஞ்சிட்டாரு. என்ன சார் இப்படி எரியறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்னப்ப என்ன பண்ண முடியும் உன்னால, இப்படிதான் செய்வேன், போயிட்டே இரு, இதுக்காக வந்து நீ அரிசி தானே வாங்க வந்த, நான் தூக்கி போட்டா எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு வல்கரா பேசினேன். சார் மேல இருக்க ஆபீசருக்கு அங்க இருந்தா கால் நம்பர் வாங்கி பேசணும். அவங்களும் சொன்னாங்க இதே பிரச்சனை, அவங்க எப்ப பார்த்தாலும் தண்ணி அடிச்சுக்கிட்டு வர்ற லேடிஸ் கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. பாருங்க ஐயா, நாடு எதை நோக்கி போகுதுன்னு பாருங்க. இந்த ஆட்சியில பெண்கள்னாலே இலக்காரமா போச்சு. பஸ்ல போனா ஓசிங்கிறாங்க, ரேஷன் வாங்க போனோம்னா அநாகரிகமா பேசுறாங்க. இதுல இந்த போதை வேற. அரசு ஊழியர்கள் இப்படி வேலை பார்க்குற இடத்துல உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நாட்டுல ஆட்சி நிர்வாகம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மக்கா, மத்திய அமைச்சர் ஒருத்தர் இங்கிலீஷ் பேப்பர்ல ஒரே முட்டா உருட்டி தள்ளியிருக்கார். ஐயா உருட்டின உருட்டு பத்தி இன்னைக்கு நம்மளுடைய உருட்டு உத்தமர்கள் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இன்னைக்கு நம்முடைய உருட்டு உத்தமர்கள் பக்கத்துல மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உருட்டின ஒரு மெகா உருட்டை பத்தி தான் பார்க்க போறோம். 10 வருஷம் ஆட்சியில 11 கோடி கழிப்பறைகளை கட்டி இருக்கோன்னு மத்திய அமைச்சர் சொல்றாரு. எங்க கட்டுனீங்க? கட்டுன கழிப்பறைகள் எல்லாம் பயன்பாட்டில் தான் இருக்குதா? திட்டத்துக்கு செலவு பண்ணதை விட விளம்பரத்துக்கு அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்களேன்னு பல கேள்விகள் நமக்குள்ள வருது. கூடவே திரைப்பட காட்சியும் கண் முன்னாடி வருது. என்னண்ணே, கக்கூஸ் கட்டுறதுக்கு 14,000 ரூபான்னாங்க, 3 தவணைன்னாங்க, ஃபோட்டோலாம் எடுத்தாங்க, கடைசியாக அந்த பேசினை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. இதை வச்சுட்டு என்னென்ன பண்ணுறது? என்னமோ பண்ணு, வாழ்றதுதான் கஷ்டம்னு நினைச்சோம், இப்போ கஷ்டமாக்கிட்டானுங்களா? அடுத்ததா நாடு முழுக்க 12 கோடி குடிநீர் குழாய்களை போட்டு கொடுத்துருக்கோம்னு மத்திய அமைச்சர் சொல்றார். மத்திய அரசாங்கம் போட்டு கொடுத்த குடிநீர் குழாய்களோட லட்சணம் இதுதான். புதிய பைப் லைன் போட்டுருக்காங்க, இது மட்டும் தான் புதுசு. ஆனா அடியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணிக்கான வேல்யூவே இல்ல. இப்ப இதுல தண்ணி தந்தா தண்ணியே வராது. 24 மணி நேரமா தண்ணி சர்வீஸ் இருக்குது. ஆனா இதுல வந்து தண்ணியே வராது. இது பாருங்க எப்படி ஆடுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 2020-23 வருடத்துக்கான புதிய திட்டம். இது வந்து 15வது நிதிக்குழுல இருந்து போட்டிருக்காங்க பாருங்க. இதான், இதுல தண்ணி வரல, வெறும் மண்ணு மட்டும் தான் புகுந்துட்டு இருக்கு. ஒண்ணுங்க பல இடங்கள்ல ஏற்கனவே குழாய்கள் இருக்கிற வீட்டுல வலுக்கட்டாயமா குழாய்களை போட்டிருக்காங்க. அந்த குழாய்கள்ல தண்ணீர் வரதில்ல, வெறும் காத்து தான் வருது. கனெக்ஷன் கொடுத்தா தானே பாஸ் தண்ணி வரும். இதுக்கு அடுத்ததா 51 கோடி வங்கி கணக்கில் உருவாக்கி இருக்கோம்னு சொல்லி இருக்காரு. நல்ல விஷயம் தான். ஆனா அக்கௌண்ட்ல காசு இல்லையே, சம்பாதிக்க வேலையும் இல்லை. 51 கோடி பேருக்கு ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்துட்டு அந்த சுமையையும் மக்கள் மேலதான் திணிச்சிருக்கீங்க. கடந்த சில ஆண்டுகளில் வங்கிகள் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு 21,000 கோடி சுருட்டி இருக்காங்க. அதை பற்றி அமைச்சர் பேசுவாரா? சரி, போனதெல்லாம் போகட்டும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் பற்றி அமைச்சர் பேசியிருக்கார். இதன் மூலமா 25% மருத்துவ செலவு குறைஞ்சிருக்குதான். அமைச்சர் இந்தியாவில் தான் இருக்கிறாரா? மருத்துவ செலவு கடந்த 10 வருஷத்துல எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு நாட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எதுக்கு இந்த உருட்டு? பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் 4 கோடி வீடுகளை கட்டியிருக்காங்களாம்.
மற்ற மாநிலங்கள்ல என்ன நிலைமைன்னு தெரியல. தமிழ்நாட்டில் புரட்சி தலைவர் காலத்துல இருந்தே வேற வேற பெயர்கள்ல வீடு கட்டி கொடுக்கிறோம். இப்பவும் மாநில அரசாங்கம் தான் அதிக பணத்தை போட்டு வீடு கட்டுறாங்க. மத்திய அரசாங்கம் வெறும் 72,000 கொடுத்துட்டு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க. மத்திய அரசாங்கத்தோட சாதனைகளா மத்திய அமைச்சர் போட்டிருக்கிற பட்டியல்களை பார்க்கும்போது சிரிப்பு தான் வருது. விளம்பரம் செய்வதற்காக அத்தனை கோடி இத்தனை கோடி என்று கணக்கெல்லாம் சொல்றாங்க. கணக்குகள் எதுவும் களத்தோட ஒத்து போகல. ஆக மொத்தம் மத்திய அமைச்சர் கொஞ்சமும் தயங்காம உருட்டா உருட்டியிருக்காரு. உருட்டினதோட மக்கள் வளர்ச்சிக்கு வாக்களிப்பாங்களா அல்லது பிரிவினைக்கு வாக்களிப்பாங்களான்னு கேள்வி கேட்டிருக்கார். வளர்ச்சினா என்னன்னு தெரியாம பிரிவினை பேசுபவர்கள் கேட்கிற இந்த கேள்விக்கு மக்கள் என்ன பதில் சொல்றாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்புறம் மக்களே, உருட்டு உத்தமர்கள் பகுதியை பார்த்துருக்கீங்க. என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி இத்தோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.